இணைகிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன். சார் வணக்கம். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள மக்கள் நீதி மையம் இது தவிர்த்து பிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதே நிலையில காங்கிரஸ் இப்ப அழுத்தம் தருதா திமுகவுக்கு பேச்சுவார்த்தை குழுவை உடனே அமைக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தம் தருவதற்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் தாவேகா காத்திருக்கிறது அதனுடைய பின்னணியா இருக்குமா? தாவேகா காத்திருப்பு என்பது இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெகுலேஷனா தான் இருக்கு. காங்கிரஸ் தாவேகாவோட எந்த ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூட தகவல் இல்லை. காங்கிரஸ் முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க திமுக நவம்பர்ல ஒரு கிளாரிட்டி கேட்டாங்க. நிறைய ரூமர்ஸ் வருது, நீங்க அலையன்ஸ்ல இருக்கிறீங்களா இல்லையான்னு. அந்த கிளாரிட்டி காங்கிரஸ் கொடுக்கும் போதுதான் அவங்க அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு விதமான ப்ரெஷர் டாக்டிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆகிறது. அவங்க சிஎம் பார்த்து டிசம்பர் 3 பார்த்தாங்க. இன்னைக்கு 11ஆம் தேதி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 70 நாட்கள்ல அவங்களுக்கு எந்த அந்த கமிட்டி அமைக்கப்படலைன்னும் போது நேற்று கிட்டத்தட்ட அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் நிலைக்கு தான் காங்கிரஸ் தலைவர்லாம் நேற்று பேசினாங்க. ஸோ காங்கிரஸ் ஸ்டாண்ட்ல ஒரு என்ன சொல்றது, அவங்க இறங்கி வந்திருப்பதாக தான் நான் பாக்குறேன். அவங்க அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் டிஎம்கே கிட்ட ஒர்க் பண்ணல. டிஎம்கே என்னன்னா, ஓகே லைக் நீங்க காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது, நாங்க காங்கிரஸோட டாக்ஸ் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாரையும் அப்படியே விட்டு வைக்க முடியாது. அலையன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வாரம் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 10 நாள்ல எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸோடையும் ஒருத்தரா ஒரு 3 நாள்ல சைன் பண்ணுவாங்க. அப்படிதான் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிகளுமே பண்ணுவாங்க. ஸோ திமுக காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் மாதிரி போட்டு பண்ணணும்னு காங்கிரஸ் நினைச்சாங்க. அதுக்கு திமுக ஒத்துக்கல. இதுல காங்கிரஸ் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல கூட திமுக இதை செய்திருக்கலாம் அப்படிங்கறத எனக்கு கருத்து. ஏன்னா காங்கிரஸ் ஆக்சுவலா அதை ஜனவரிக்குள்ள முடிங்க, பிப்ரவரிக்குள்ள முடிங்கன்னு சொன்னது ஒருவேளை பிரச்சனை வந்தால் நம்ம வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்ல டிஎம்கேக்கு தாவேகாவை ஒரு பார்கெனிங் சிப்பா தான் இது வரைக்கும் காங்கிரஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப டிஎம்கே ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கையில நிறைய மெசேஜும் குறிப்பா காங்கிரஸ் இருக்கு. அந்த அறிக்கையில கடைசி பேராவை மட்டும்தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த அறிக்கையில திமுக கிட்டத்தட்ட ஒரு 8 பத்திக்கு அவங்க என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே நாங்க தேர்தல் பணியில தான் இருக்கிறோம். நீங்க சீட் ஷேரிங்கு, அலையன்ஸ் கன்ஃபர்மேஷன் மட்டும் எலெக்ஷன் ஒர்க்கு கிடையாது. நாங்க பூத் கமிட்டிஸ் உடைய ஆட்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மேனிபெஸ்டோ கமிட்டி மாவட்டம் தோறும் சென்று கொண்டிருக்கிறார்கள். மகளிர் அணியினர் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வீடு வீடாக செல்ல போகிறார்கள். அது மட்டும் இல்லாம கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. சிஎம் மற்ற அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் இடைக்கால பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க 22ஆம் தேதி எங்களுடைய கவர்னன்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் எலெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்க அலையன்ஸ் டாக்ஸுக்கு வருவோம் வழக்கம் போல அப்படின்னு சொல்லி திமுக 2 விஷயம் இதுல பண்ணிருக்காங்க. ஒண்ணு, காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த டிமாண்ட ஒரு விதமா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கமிட்டி போட்டுருவோம், வெயிட் பண்ணுங்க. 27 டேட் கொடுத்ததுக்கு காரணம் அதான். காங்கிரஸ்ல ஏன்னா இப்போ டேட் கொடுக்காம விரைவில் தொடங்கும் சொல்லி இருந்தாலும் ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. டேட் கொடுத்ததுனால இப்ப காங்கிரஸும் பெருசா இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்க முடியாது. ஏன்னா டேட் தான் கொடுத்துட்டாங்களே, நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. காங்கிரஸ் இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸா தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தான் எப்பவுமே இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே லாஸ்ட் கமரா அவங்க தான் இருப்பாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 கட்டமா 3 கட்டமா அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வருகிறது. ஒரு 9 தொகுதிகளுக்கு மயிலாடுதுறையில திருமதி சுதா அவர்களுக்கு கிட்டத்தட்ட கடைசியில ஒரு நாளைக்கு முன்னாலதான், ஒரு 12-13 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு அவங்க கேண்டிடேட் லிஸ்டே அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பெரிதாக கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ டிஎம்கே இப்போ டைமும் பை பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தாங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இதுவும் எலெக்ஷன் ஒர்க் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் 2 பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுத்த மாதிரி தான் நம்ம
பிப்ரவரி இறுதியிலோ மார்ச் முதல் வாரத்திலேயோ தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இதுவும் ஒரு கோயின்சிடென்ட் ஆகுது. இது அதை நோக்கி திமுக நகர்த்தி இருக்கா, இல்லை அந்த தேதி அதனை ஒட்டி அமைகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியா. தொடர்ந்து மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.